நாய்கள் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கு. அதாவது எப்படின்னா, காடுகளில் வாழும் பொழுது, நம்ம காடுகளில், கிராமங்களில் இன்றைக்கி கூட இயற்கையோடு இணைந்து வாழும் பொழுது, காடுகளில் வாழும்போது நாய்கள் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்திருக்கு. ஒரு 10 நாயை வளர்த்தாக்கா, ஏதாவது சிங்கமோ சிறுத்தையோ ஏதோ ஒரு விலங்கு, ஒரு மிருகம் நம்மளை வேட்டையாட வருது, நம்ம குடியிருப்புகளுக்குள்ளே வருது அப்படிங்கும்போது, நாய்கள் அதுக்கு எதிராக சத்தம் போட்டு, இப்போ இரவு நேரத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நாய்கள் என்ன பண்ணும், சத்தம் போட்டு குறைச்சி எல்லாரையும் எழுப்பி நம்மளை பாதுகாப்பதற்கு இந்த நாய்கள் மிகவும் ஒரு உதவியாக இருந்திருக்கு. இரவு நேரங்களில், பகல் நேரங்களில். இப்போ ஏதோ ஒரு சிறுத்தை வருது, 10 நாய் வளர்க்குறாங்கன்னு வைங்க. காடுகளில் வாழ்கிற மக்கள் கண்டிப்பாக நாய்களை தான் நம்பியிருப்பாங்க பாதுகாப்புக்காக. அவங்க கல்லையோ அல்லது கம்பையோ நம்புறதை விட நாய்களை தான் நம்பியிருப்பாங்க. காடுகளில் வாழும் பொழுது நாய்களை தான் நம்பியிருப்பாங்க. நாய்கள் இல்லைன்னா காடுகளில் பாதுகாப்பாக வாழவே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு 10 நாயை வளர்க்குறோன்னா, ஒரு சிறுத்தை வந்தால் கூட சரி, ஒரு புலி வந்தால் கூட, சிங்கம் வந்தால் கூட அது ஒரு போராடும். அது எப்படி, ஆனால் ஒரு சிறுத்தையை விரட்டக்கூடிய திறன் ஒரு 10 நாய் ஒன்றா சேர்ந்தால் கூட முடியும். நல்ல வேட்டை நாய்களை வளர்த்தாக்கா, அந்த மாதிரி காடுகளில் மனிதர்கள் வாழும்பொழுது மனிதர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது இந்த நாய்கள் தான். நைட்டெல்லாம் இரவு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த மக்கள் குடியிருப்புகளுக்கு இடையில் ஏதாவது சிங்கமோ சிறுத்தையோ புலியோ கரடியோ யானையோ வரும்போது நாய்கள் அதை பார்த்து குறைச்சி எல்லாரையும் எழுப்பி அவங்கள மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த நாய்கள் மிகவும் உதவியாக இருந்திருக்கு. அதனால் காடுகளில் வாழும் பொழுது நாய்களோட உதவி பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. நாய்களோட உதவி இல்லாமல் காடுகளில் வாழும் பொழுது மனிதர்கள் தங்களை அவ்வளோ எளிதாகலாம் பாதுகாக்கவே முடியாது. அப்படித்தான் நாய்கள் கண்டிப்பாக நமக்கு மிக உதவியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இது கடந்த காலங்களில். இனிமேல் நாய்களோட உதவி நமக்கு தேவைப்படாத காலகட்டம் வரப்போகுது. நாய்களோட உதவி நமக்கு தேவைப்படாத காலகட்டம் இனிமேல் வரப்போகுது. பாதுகாப்பான காடுகளை உருவாக்கி மனிதர்கள் அங்கு வாழப்போகிறார்கள். 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. தற்போதுள்ள இயந்திர அறிவுகளும் 2040 செயலிழக்க போகுது. அதன் பிறகு மனிதர்கள் இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அனைத்து உயிரினங்களையும் மனிதர்களே கொண்டு விடுவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அப்போ நாய்களோட உதவி மனிதர்களுக்கு தேவைப்படாது. அப்போ நாய்களே ஒரு இடையூறு. அப்போ என்னென்னா, மனிதர்கள் அமைதியை விரும்புகிற மனிதர்களுக்கு நாய்கள் ஒரு மிகப்பெரிய இடையூறாக மாறும். அது குலைக்கிறது, இப்போது அது குலைக்கிறது, சத்தம் போடுறது, இதெல்லாம் நாய்கள் மிகப்பெரிய இடையூறாக மனிதர்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வீட்டில் கட்டி வளர்க்கப்படுகிற நாய்கள் தான் குறைச்சிக்கிட்டே இருக்குமே தவிர, தெருவில் உள்ள நாய்கள் அதிகமாக குறைக்காது. ஆனால் அவைகளெல்லாம் சண்டை போடும்போது நிறைய குறைக்கும். அப்போது நாய்கள் சண்டை போடும்போது அடிக்கடி குறைக்குதுன்னா, மனிதர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்கன்னு வைங்க. ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க, 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ நாய் குறைக்குதுன்னா, நாய் குறைச்சி முடிக்கிற வரைக்கும் அவங்க பேசுகிறத நிறுத்தி ஆகணும். நாய் குறைச்சி முடிக்கட்டும், அப்புறம் நம்ம பேசுவோம். அப்போது ஏதாவது சிந்திச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த நாய்கள் குறைச்சிதுன்னா அது சிந்தனை தடைப்படும், பேசுவது தடைப்படும். ஒரு மனிதர்களின் அமைதியான வாழ்க்கைக்கு இந்த நாய்கள் இனிமேல் அது இடையூறாக மாறப்போகுது. இது ஆனால் கடந்த காலங்களில் நமக்கு காடுகளில் வாழும்பொழுது நாய்கள் செய்த உதவி மிகப்பெரிய உதவி. அது மனிதர்களுக்காக அவைகள் செய்ததை அப்படின்னு நம்ம அதை பார்க்க வேண்டாம். அவைகளுக்காக அவைகள் செய்திருக்கலாம். அந்த உதவி நமக்கும் பெரிதாகப்பட்டது. அதனால் நமக்காக தான் அந்த உதவி அது செய்தது அப்படின்லாம் இல்லாமல், தனக்காகவும் அது செய்து கொண்டது. நம்மோடு அது வாழ்ந்ததால் அதற்காக செய்து கொண்ட உதவியின் மூலம் நாமும் அதன் மூலம் பயன்பெற்றோம். அப்போ இனிமேல் வர காலங்களில் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அனைத்து மிருகங்களையும் உயிரினங்களையும் மனிதர்களை அழித்து விடுவார்கள். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மனிதர்கள் இப்போ இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக வாழ்கிறோம். ஒரு புலியோட பயம் இல்லாமல், ஒரு சிங்கம் சிறுத்தையோட பயம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் காடுகளில் நம்ம கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு காடுகளில் தான் வாழ்ந்திருப்போம். அப்போல்லாம் ஒரு புலியோட பயம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? ஒரு சிறுத்தையோட பயம் இல்லாமல் காடுகளில் வாழ்ந்த பொழுது சிறுத்தையோட பயம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? முடியாது. அப்போ அது இன்றைக்கி நம்ம சிறுத்தையோட பயம் இல்லாமல், புலியோட பயம் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வாழ்கிறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்ம நிறைய நமக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த மிருகங்களை நாம் வேட்டையாடி விட்டோம். அதனால்தான் வேட்டையாடினால்தான் இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம்.
நம்ம பயமில்லாமல் இருக்கிறோம். நிறைய உயிரினங்களை நம்ம வேட்டையாடிட்டோம். நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற நிறைய உயிரினங்களை நாம் வேட்டையாடிவிட்டோம். அதனால தான் வீட்டை விட்டு வெளியே போனால் நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிங்கத்தை பற்றின பயமோ, புலியை பற்றின பயமோ, சிறுத்தையை பற்றின பயமோ நமக்கு இன்றைக்கி இருக்கிறதில்ல. அதனால் இருக்கிறதில்ல. அதுபோல் எதிர்காலங்களில் இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரதில்ல. அங்கே வந்து கண்டிப்பாக வந்து மனிதர்கள் மிச்சம் மீதி இருக்கிற தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் அழித்து விடுவார்கள். இனிமேல் எல்லா மனிதர்களும் விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கு மேற்பட்ட மனிதர்கள் அத்தனை பேரும் விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த இயற்கையை எதிர்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, இந்த மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பிற உயிரினங்கள். அப்போ 800 கோடி பேர் பிற உயிரினங்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நிகழ்த்தப் போகிறார்கள். அப்போது மிச்சம் மீதி இருக்கிற மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மிருகங்களையும் உயிரினங்களையும் அழித்து விடுவார்கள். அதாவது மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உயிரினங்களை அழித்து விடுவார்கள் என்பது எனது யூகம். அப்படி இருக்கும்போது அதன் பிறகு நம்ம நாய்களோட உதவி நமக்கு தேவைப்படாத ஒரு காலகட்டம் கூட வரலாம். நாய்களோட உதவி நமக்கு தேவை. கடந்த காலங்களில் நாய்களோட உதவி நமக்கு எப்படி தேவைப்பட்டது? சிங்கம், புலி, சிறுத்தை, யானை வந்து மனித குடியிருப்புகளுக்குள்ளே நுழையும் போது, மனித விவசாய நிலங்களுக்குள்ளே நுழையும் போது, அப்போ மனிதர்களுக்கு எச்சரிக்கை தந்து மனிதர்களுக்கு அது உதவியாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, நிறைய உயிரினங்களை நம்ம வந்து மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இடையூறாக இருக்கிற நிறைய உயிரினங்களை நம்ம கொண்டுட்டோம். அப்புறம் மிச்சம் கொஞ்சம் உயிரினங்கள் இருக்குது. அப்போ அதற்கு எதிராகவும் இனிமேல் 2040க்கு அப்புறம் எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இடையூறாகவும் இருக்கிற மிச்ச மீதி உயிரினங்களையும் அழித்து விடுவார்கள். அதன் பிறகு நாய்களோட உதவி நமக்கு தேவைப்படாது. நாய்களோட உதவி இல்லாமலே நம்மளால் வாழ முடியும். அப்போ வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாய்களால் நமக்கு இடையூறுகள் அப்படிங்கிறத மனிதர்கள் உணர்வார்கள். நாய்களால் மனிதர்களுக்கு இடையூறுகள் ஏற்படுகிறது. இப்போ ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நாய் சத்தம் போடும், சண்டை போடும். ஒரு 5-10 நிமிஷம் சண்டை போடும். அப்போது 5-10 நிமிஷமும் நம்ம வந்து அமைதியாக இருக்கணும். அவள் இப்போ கத்தி முடிக்கட்டும், அல்லது விரட்டி விடுவாங்க, அல்லது நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க இரவு நேரத்தில். அப்போ பார்த்து நாய்கள் குறைக்கும். நாய்கள் சண்டை போடலாம், குறைக்கலாம். அப்போ தூக்கம் கெட்டு போகும். இப்படி பல வகையில் நாய்கள் நமக்கு மிகப்பெரிய இடையூறாக இருப்பதை மனிதர்கள் உணர்வார்கள். ஆதலால் நாய்களை விரும்பாத மனநிலை மனிதர்களுக்கு ஏற்படலாம். மேலும் வந்து மனிதர்களே மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. மனிதர்கள் தாவர உண்ணிகள். அப்போது உணவில் வந்து அந்த இயற்கை விதிமுறைப்படி தான் வாழ வேண்டிய கட்டாயம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்கும். அவங்க மாமிசம்லாம் சாப்பிட மாட்டாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ மாமிச உண்ணிகளான நாய்களுக்கு மனிதர்களால் உணவுகள் கொடுக்க முடியாது. மனிதர்கள் சாப்பிடுகிற காய்கறிகள், பழங்களை முழு நேர உணவாக நாய்களால் சாப்பிட முடியாது. வேணால் 1-2 வேணால் சாப்பிடும். மற்றபடி எப்போதுமே வந்து தாவரத்தையே, அதாவது காய்கறிகள், பழங்களையே மட்டும் நாய்கள் சாப்பிடாது. அதுக்கு கொஞ்சம் மாமிசமும் தேவை. அப்போ தான் அதால் வந்து உயிர் வாழ முடியும். அப்படி இருக்கும்போது அப்போ எதிர்காலத்தில் மனிதர்களே மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது நாய்களுக்கு மட்டும் மாமிசத்தை எப்படி கொடுப்பார்கள் மனிதர்கள்? அப்போ மனிதர்களால் நாய்களை வளர்க்க முடியாது. அவைகளுக்கு தேவையான உணவு கொடுக்கும். மேலும் வந்து நாய்கள் கடிச்சதுன்னா அதனால் ஏற்படுகிற பாதிப்பு, இப்போ அங்கே மருந்து மாத்திரைகள் கிடையாது. இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கையில் மருந்து மாத்திரைகள் கிடையாது. நாய்கள் கடித்தால் நாய்க்கடியிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள அங்கே மருந்து மாத்திரைகள், தடுப்பூசிகள் எதுவுமே கிடையாது. மருத்துவமனை கிடையாது, மருத்துவர் கிடையாது. அப்போ அதன் மூலமும் நாய்களிடமிருந்து நாம் ரொம்ப விலகி இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுகிறது. நாய்கள் மட்டுமல்ல, நீங்கள் பூனையை கொஞ்சுறது, பிற உயிரினங்களை கொஞ்சுவது, அதுவும் ரொம்ப பூனையெல்லாம் கொஞ்சம் அதுவும் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூனையும் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாயும் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதோ அந்த உயிரினங்களை தான் வளர்ப்பாங்க. எதிர்காலத்தில் இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு அப்புறம் மனிதர்கள் வளர்க்குற செல்லப்பிராணிகள் எதுவாக இருக்குன்னா, அவைகள் கடித்தாலோ அதாவது கடிக்காத உயிரினங்கள் எதுவோ அதைத்தான் வளர்ப்பாங்க. ரொம்ப பாதுகாப்பான உயிரினங்களை மட்டும்தான் வளர்ப்பாங்க. ரொம்ப சின்னதாகவும் இருக்கணும். ஏன்னா நிறைய பெரிய உயிரினங்களை வளர்க்கும்போது, செல்லப்பிராணிகளை வளர்க்கும்போது அதுக்கு சாப்பாடெலாம் கொடுக்கணும். தினசரி சாப்பாடு போடணும். மனிதர்களுக்கே சாப்பாடு அங்கே பத்தாது. ஏன்னா உணவு பஞ்சம் என்பது, உணவு தேவை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்போது, மிகப்பெரிய செல்லப்பிராணிகளை வீட்டுக்கு வீடு ஒன்று வளர்த்தாங்கன்னாக்கா அதுக்கே உணவு கொடுக்க மனிதர்கள் திண்டாடுவார்கள். அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் எதிர்காலத்தில் நாய்களுக்கு சாதகமான சூழ்நிலை மனித வாழ்க்கையில் இடம்பெறாது என்பது தான் உண்மை. அதனால் நாய்களை வளர்க்க மாட்டாங்க. நாய்கள் வந்து இடையூறு, அவைகளால் அச்சுறுத்தல் வேறு இருக்குது. கடித்து விட்டால் அதற்கு மருத்துவமே கிடையாது.
மேலும் அவைகளுக்கு உணவு கொடுக்க மனிதர்களால் முடியாது. அவைகள் மாமிச உண்ணிகள், மனிதர்கள் தாவர உண்ணிகள். அப்படி இருக்கும்போது மாமிச உண்ணிகளான நாய்களுக்காக மனிதர்கள் மாமிசத்தை நாய்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். தாங்கள் உண்ணுகிற உணவை எந்த உயிரினம் உண்ணுகிறதோ அதைத்தான் செல்லப்பிராணிகளாக வளர்ப்பார்கள். அதுவும் பெரிய உயிரினங்களை செல்லப்பிராணியாக வளர்க்க மாட்டாங்க. கை கடக்கமாக சின்னதாக இருக்கிற ஒரு கிளி, ஒவ்வொருத்தரும் தனக்கு சொந்தமாக ஒரு செல்லப்பிராணியை வளர்ப்பாங்க. 1 வளர்த்தா போதும், அல்ல 2 வளர்த்தா போதும், அதை ஊர் நிர்வாகம் முடிவு பண்ணும். எல்லோரும் 1 வளர்த்தா போதுங்க அப்படின்னு சொல்லி ஊர் நிர்வாகமே முடிவு பண்ணி ஆளுக்கு ஒரு செல்லப்பிராணி வளர்த்துக்கலாம். அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் நான் கிளியை வளர்க்குறேன், நான் அணிலை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன உயிரினங்களை தான் வளர்ப்பாங்க. பெரிய உயிரினங்களை வளர்க்கக்கூடாதுன்னு வேறு ஊர் நிர்வாகம் கூடி முடிவு பண்ணிடுவாங்க. பெரிய உயிரினத்தை வளர்த்தா அதுக்குன்னு நிறைய உணவு கொடுக்க வேண்டியிருக்கும். உணவு தேவை என்பது இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலானது. அதாவது இப்படிப்பட்ட காரணங்களால் எதிர்காலத்தில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பில் முற்றிலும் புதிய அணுகுமுறை உருவாகப் போகிறது. இதுவரை இருக்கிற அணுகுமுறை என்பது முற்றிலும் மாறி புதிய அணுகுமுறை உருவாகும். அந்த புதிய நடைமுறை உருவாகும். அந்த நடைமுறையில் எதிர்காலத்தில் இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கையில் நாய்களை செல்லப்பிராணிகளாக வளர்ப்பாங்களா அப்படிங்கிறது மிக மிக சந்தேகம். அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதுக்கு மாற்றாக புதுசாக சின்னதாக இருக்கிறது அல்லது தாவர உண்ணி காய்கறிகள் பழங்களை சாப்பிடுகிற உயிரினங்கள், அதைத்தான் மனிதர்கள் வளர்ப்பார்கள் செல்லப்பிராணிகளாக. நாய்களை வளர்ப்பது சந்தேகம்தான்.